ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம டீம் ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த ஆன்லைன் பெட்டிங் ஆப்பை நடத்துறது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கடைசியாக அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருப்பாங்க, அந்த ஓனர் உள்பட. ஸோ இப்படி அந்த கேஸை முடிச்ச கையோட நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போது அவன் சில ஃப்ளாஷ்பேக்கை பற்றிலாம் யோசிச்சு பார்க்குறான். அதில் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போன மாதிரிலாம் நமக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பசங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டோரமாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பையன் கண்ணாடி போட்டு இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா வாலிபால் வச்சு விளையாண்டுட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ அந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்றான், டே எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குடா, என்னால் எதுக்குமே சரியா ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவன் பேசும்போது இந்த வாலிபால் விளையாண்டுட்டு இருக்க பையனும், டே அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடா, நான் எல்லாமே ஈஸியாக எழுதிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நமக்கு தெரிய வருது இவன் வந்து ஒரு படிப்பாளி போல அப்படின்ட்டு. அப்போ உடனே இந்த கண்ணாடி போட்ட பையன் பின்னாடி திரும்பி பார்க்க அங்கே ஒரு வண்டி வந்துட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இவன் நமக்கு ரொம்ப தடையா இருக்கானே, இவன் இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்பாளி பையனை அப்படியே பிடிச்சி வண்டி மேலே தள்ளி விட்டுட்டான். ஸோ அந்த பையன் அப்படியே செத்தும் போயிட்டு அந்த இடத்துலயே. ஸோ இப்படி இந்த கண்ணாடி போட்ட பையன் சின்ன வயசுல இவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டிட்டு இப்போ அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு மாதிரி தப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான்ல, ஒருத்தன் ஆன்லைனில் கூட அப்லோட் பண்ணியிருப்பான். அவன் தான் அது. இவன் சின்ன வயசுலேயே சைக்கோ மாதிரி தான் இருக்கான் போல. ஸோ இப்படி இந்த சைக்கோவை காட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்பயும் அவன் ஒரு பொண்ணை தப்பா பார்த்துட்டு இருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவுடைய டீம் ஆட்கள் பண்ண அந்த கிரைம் கேஸ் எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வீடியோ எடுத்திருப்பார்ல, நான் கூட சிம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அவருடைய பேரை. ஆக்சுவலாக அவர் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இவன் மேலே சந்தேகமாக இருக்கு போல ஒரு மாதிரி. அதனால இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதான் நம்ம ஹீரோ கிட்டேயும் சொல்லியிருப்பாரு, இந்த பொண்ணுங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் யாருன்னு தெரியல, அவனை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார்ல. ஸோ இப்போ கடைசியாக இவருக்கு அந்த சைக்கோ மேலேயே டவுட் வந்திருக்கு. அதனால தான் இப்போ தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதை அவர் எடுத்து அட்டன் பண்ணி பேசினதுக்கப்புறம் இப்படி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அங்கே உட்காந்துட்டு இருந்த பொண்ணையும் காணோம், அதே சமயம் அந்த சைக்கோவையும் காணோம். ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. கட் பண்ணா அடுத்து நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து வழக்கம் போல அந்த பாட்டிமா கடையில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகும்போது அவனுடைய பர்ஸ் அங்கே விட்டுட்டு போயிருப்பான். ஸோ அதில் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவும் இருக்கும். அதை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆயிட்டாங்க. இது இவருக்கு ஒரு ஆள் வேற இருந்திருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இந்த சிம் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி அவன் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தாமா, ஆனால் இப்போ வந்து அது பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ தான் இதுக்கு மேலே வந்து அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம ஹீரோ இப்போ கரண்ட்டாக ஹீரோயின் தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சி பேசியிருப்பாங்கல்ல. அதனால அவளுக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இப்படி அதிர்ச்சியோட பார்க்கும்போது இப்போ ஒருத்தரும் ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தாலும் இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம கூட வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பிரேக்கப்புக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நம்ம மூணு இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி தெரியுமா பார்த்திருக்காரு, ஒரு சிறைச்சாலையில், அதுவும் விசாரணை பண்ற ரூம்ல. எப்படின்னா அவருடைய லவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க பிடிக்காம அவனை கொன்னுட்டு தான் அவங்க ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்திருக்காரு. ஸோ அப்படிதான் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸுமே அழிச்சிட்டு அவங்களையும் அந்த குற்றத்திலிருந்து காப்பாத்திட்டு இப்போ கொரியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாரு. இங்க அவருடைய லவரை நமக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பேசும்போது இந்த கதையை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஜங்கு சொல்றாரு, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, அவரு வேற மாதிரி மீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த சிம் இருக்காருல, அந்த கிரைம் கேஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ரியா வீடியோ எடுக்கிறவர், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இல்ல. ஸோ அந்த சிம் தான் ஃபர்ஸ்ட் இவங்கள லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நடுவில் போயிட்டு அவர் வந்து இவங்களை கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கள்ளக்காதல், இப்படிதான் வந்து லவ் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம டேன் வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் ஒரு டைம் என்னோட ஷோல்டர் வலிக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு கண்டிப்பா அங்கே ஏதாவது குண்டடிப்பட்டிருக்கும், அவரு ஒரு பெரிய மாஃபியா கேங்ல கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்போ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆளும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்காத சில பேர், அதாவது அவனுடைய எதிரிக, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்னை வச்சு அப்படியே அந்த இடத்துல பயங்கரமாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த சண்டையில் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலையாம். ஆனால் அவன் கூட இருந்த அவனுடைய லவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே குண்டடிப்பட்டு செத்து போயிட்டா. ஸோ அவன் இறந்து போன அந்த சோகத்தை தாங்காமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே கிண்ணெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அவர் எதிரி கேங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விடாமல் எல்லாருமே வந்து கொலை பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பயவுள்ள ஜான்வி கதையை சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கதையோட முடிவில் அவருடைய எதிரிங்க எல்லாருமே கொண்டு இருந்தாலும் கடைசியாக ஒருத்தங்கிட்ட அப்படியே குண்டடிப்பட்டு அங்கேயே அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது கதையை நிறுத்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கத்துறாங்க, டே பைத்தியக்கார பண்ணாட, அவர் செத்து போயிருந்தாருன்னா எப்படா இங்க வந்திருப்பாரு. ஆமா இல்ல, அதை மறந்துட்டேன். இல்ல அவரு ஒரு குண்டடி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவருடைய எதிரியை கொண்டுட்டாரு. அப்புறம் அந்த குண்டடி வாங்கின அந்த ஷோல்டர் தான் வலிக்குதுன்னு அன்னைக்கு கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பயங்கரமான பொருளை கிளப்பி விட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாருமே மாத்தி காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு, அம்மா என்ன எல்லாருமே ஏதோ குசுன்னு என்னை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இல்ல சார் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி
எல்லாருமே மலிப்பிடுறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு புது கேஸ் வருது. அது வந்து ஒரு மர்டர் கேஸ். ஸோ காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து இறந்து போய் கிடக்குறா. அந்த இடத்துல ஒரு சில ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே கிடக்குது. அதை வந்து நம்ம ஆளுங்க நீட்டாக மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, கண்ணாடிலாம் போட்டு. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் அங்கே வராங்க, நம்ம டீம் ஆட்கள்லாம். அங்கே ஒரு லைன், சேஃப்டி லைன் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதை தாண்டி போகிறதுக்காக பார்க்கும்போது நம்ம மூணாவது ஹீரோயினோட மூஞ்சி மேலே அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவள் குனிஞ்சு போகும்போது கரெக்டாக இந்த பக்கம் நம்ம ஜங்கும் குனிஞ்சு போக வருவான். அப்போ அவன் மூஞ்சில் மறுபடியும் அடிக்கிறாரு. இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டே இந்த பக்கம் உள்ளே வராங்க. வந்துட்டு இந்த கேஸை பற்றி அவங்க விசாரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம டேன் வேற, சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் ஏன்டா இப்படி ஓடி வரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் வந்த வேகத்திலே அங்கே அப்படியே மரத்தில் அடிச்சு கீழே விழுந்துடுறான். சரி, அவன் அப்படியே போய் தொலைட்டோம், நம்ம இந்த கேஸை மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை பார்க்குறாங்க. அப்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த சில பேர் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இந்த பொண்ணு எப்போ இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே இறந்து போயிருக்கணும். ஆனால் இறந்து போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே நாங்கள் லேபில் கொடுத்துருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ உடனே அதை கேட்டு நம்ம ஹீரோவா அவனோட டீம் ஆட்கள் கிட்ட சொல்கிறான், இந்த பொண்ணு நேற்று தான் இறந்து போயிருக்கணும். ஏன்னா நேற்று மழை பெஞ்சிச்சு, நேற்று நைட்டு கண்டிப்பாக இவளை யாருமே இங்கே கொண்டு வந்து போட்டிருக்க முடியாது. நேற்று அவளை கொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் தான் யாராவது ஒருத்தங்க வந்து போட்டிருக்கணும். இந்த இடத்துல ஷூவோட தடங்கள்லாம் இருக்கு பாருங்க, மழை நின்றதுக்கப்புறம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த பொண்ணா இங்கே வந்து செத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவளுடைய ஷூவில் எந்தவித கரையும் இல்லை. அதை வச்சு பார்க்கும்போது தூக்கிட்டு வந்து தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டேன் இருக்கான்ல, அவன் மறுபடியும் எழுந்து வந்துடுறான். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் இந்த டைமாவது ஒழுங்காக நின்று சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவனும் சொல்கிறான், சார் இந்த கேஸை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி அடுத்த சீனில் இவங்க எல்லாரும் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம டேன் வந்து கொஞ்சம் தெளிவாக பேசிகிட்டு இருக்கான். சார் இங்கே பாருங்க, இந்த மர்டர் கேஸு கரெக்டாக நம்மளுடைய 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் நடந்திருக்கு. இந்த கோர்ட்லேருந்து இந்த பக்கம் வரைக்கும் மட்டும்தான் நம்ம இல்லை, இந்த கோர்ட்லேருந்து அந்த பக்கம் வேற ஸ்டேஷனுக்கு சொந்தமானது. ஸோ இந்த மர்டர் கேஸை நம்ம நியாயப்படி அவங்க கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இல்லை என்னால் இந்த கேஸை கொடுக்க முடியாது, நான் இந்த கேஸை எடுக்க போகிறேன், இதனால எந்தவித பிரச்சனை வந்தாலும் சரி அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இறந்து போன அந்த பொண்ணை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவளுடைய பேர் என்ன, அவளுடைய அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு, அவளுக்கு அப்புறம் ஒரு பிரதர் இருக்கான், அவன் வந்துட்டு மிலிட்டரியில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த பொண்ணு இப்போ இறந்து போகிறதுக்கான ரீசன் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவன் வந்து இப்போ ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கா, இவன் நினச்ச படிப்பை வந்து படிச்சுட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் ஃபேமிலியிலேருந்து எந்தவித தொல்லையும் கிடையாது, ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறா. இவளுடைய பொழுதுபோக்கு வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணுறது, இப்படி எல்லாமே அவளுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கும்போது இவெல்லாம் இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படின்னா கொலை தான் நடந்திருக்கணும், யார் பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ஆளுங்க ஒருத்தராக ஒரு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம 3 அப்புறம் டேனு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு இருப்பாங்களா. அந்த நேரத்தில் நம்ம டேன் கிட்ட 3 சொல்கிறாரு, டேய் நம்ம போக போகிற இடத்துல பொண்ணுங்களாம் இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் பொண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, நான் இப்போ எப்படி பார்த்து நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் பொண்ணுங்களை பார்த்து வளைஞ்சிக்கிட்டு கேஸில் கோட்டை விட்டுறாதரா, அதுக்கு தான் முன்கூட்டி அவங்ககிட்ட சொல்லும்போது, சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். பையனுக்கு செம்ம குஜாலாக இருக்குது போல். அதுக்கப்புறம் இப்போ இறந்து போன அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்டலில் தானே தங்கி படிச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த ஹாஸ்டலில் அவள் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயினும் அப்புறம் ஜங்கும் போயிருக்காங்க. இங்கே நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்டு வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஷாக்கிங்கோட போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னன்னு தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம 3 டேனையும் காட்டுறாங்க. அவங்க காலேஜுக்கு போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அந்த இறந்து போன பொண்ணுடைய ஃப்ரெண்டு மாதிரி. அந்த பொண்ணுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சாமா, இல்லைனா யாராவது ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாலா, இல்லை அவளுக்குன்னு பிடிக்காதவங்க இல்லை சண்டை போட்டவங்க மாதிரி யாராவது இந்த காலேஜில் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது, அவள் ரொம்பவே சாஃப்டான கேரக்டர், யார்கிட்டையும் பிரச்சனைலாம் வச்சுக்கவே மாட்டா, அவள் ரொம்ப நல்லவ வேற, ஆனால் இப்படி இறந்து போவான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப கஷ்டமாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்படி இவங்க எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம 3க்கு வேற பயங்கரமாக வயிற்ற கலகுது. அவர் பாட்டுக்கு பின்னாடி பாமா விட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே மூச்சு விடுறதுக்கே திணறாங்க. ஐயோ சாமி முடியலடாட்டு என்னத்தரா தின்னு தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டேனுக்கு தான் பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தாங்க முடியாதுல்ல. ஐயோ உங்களுடைய உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, நான் உங்களை காப்பாற்றுவேன், உங்கள் உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்க ஜன்னல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம 3 பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு பொண்ணு கை காட்டுறா. உடனே அவன் பார்த்தீங்கன்னா குதிச்சு அங்கே வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். போகிற வழியில் வேற பொண்ணுங்களா இருக்குது. ஐயோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மெதுவாக நடடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி மெதுவாக நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்படியே அவர் கஷ்டப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாரு. அங்கே 3வது மாடிக்கு அவர் கஷ்டப்பட்டு ஏறி போய் பார்க்கும்போது இப்போ இந்த பாத்ரூம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வச்சிருக்காங்க. என்ன கருமுண்டா இது,
இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கரெக்டாக நம்ம டேன் வந்து கால் பண்ணுறான். சார் நீங்கள் போயிருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காதான், தெரியாமல் இந்த பொண்ணு சொல்லிடுச்சு. டே என்னடா சொல்கிறீங்க? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வண்டி கீழே இறங்கி வாங்க, நான் வேற ஒரு பாத்ரூம் இருக்கக்கூடிய இடத்த இவங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவனும் மறுபடியும் அப்படியே கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வரான். அதுக்கப்புறமேட்டு அங்கே இன்னொரு பில்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே போகிறான். ஸோ அந்த பில்டிங்குள்ளே எங்கடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் லெஃப்ட் போங்க ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கக்கூடிய இடத்த நம்ம மூணு கிட்ட சொல்லிட்டாங்க. டே இப்போ தான்டா எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது, நான் போறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் போலான்னு பார்க்கும்போது அங்கே மென்ஸோட பாத்ரூம்ல இருந்து ஒரு லேடி வெளியே வர மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கா, ஆனால் ஜென்ஸோட பாத்ரூம்ல இருந்து வெளியே வரா, இதோ சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவ்வளோ அவசரத்தில் பாத்ரூமை கூட போகாம டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை ஓடி போய் பிடிக்க பார்க்குறாரு. அப்பதான் தெரிய வருது அவன் பொண்ணே கிடையாது, ஒரு ஆம்பளை. விகெல்லாம் வேற கழட்டி விட்டு ஓடிட்டு இருக்கான். சார் சார் என்னை விட்டுருங்க சார் விட்டுருங்க சார்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம மூணு அந்த கஷ்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அடக்கி வச்சுக்கிட்டு அவனை போய் இப்படியே பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு கை விலங்கெல்லாம் போட்டு அவனுடைய பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கேமரா இருக்குது. ஸோ இவன் பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கிறான் அப்படின்ற விஷயத்த அங்கே இருக்க மற்ற பொண்ணுங்க கிட்ட சொல்லும்போது மிச்சதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓடி வந்து அவனை முக்குன்னு முக்கும்போது நம்ம மூணு இந்த பக்கம் போயிட்டு பாத்ரூமில் முக்கிட்டு இருக்காரு. ஸோ கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜங்கும் அந்த கபோர்டில் என்ன பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூனை தான். அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு நம்ம சாப்பாடு போடணும், இங்கே எங்கேயாவது கேட் சாப்பாடு வச்சிருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் தேடி பார்த்து அந்த சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை நம்ம ஹீரோயின் அந்த பூனைக்கு போட்டுட்டு ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருப்பா. அது கூட அந்த டைமில் இங்கே வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு தேடி பார்க்கும்போது ஏதோ லூனா பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைட்டர்லாம் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவ ஏதாவது பார்ல வேலை பார்த்துருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது அங்கே அவளுடைய ஐடியும் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவ வந்து லூனா பார் அப்படின்ற ஒரு பார்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா, நம்ம போய் அங்கே அவளை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம டேனு மூணு அவங்க 2 பேருமே அந்த பொண்ணை பற்றின விஷயம் எல்லாமே காலேஜில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் தப்பாக வீடியோ எடுத்தாலும் ஒருத்தன் அவனையும் இப்போ கைது பண்ணி கூட்டு போகும்போது அவன் என்ன சொல்கிறானா, போய் உங்கள் கையில் நான் மாட்டிக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி கொஞ்சம் கேவலமாக பேசும்போது மூணுக்கு செம்ம காண்டாயிருது. டேய் நான் ஆல்ரெடி உன்னை பிடிக்கும் போதே பயங்கர கஷ்டத்தில் பிடிச்சேன், இதில் நீ வேற இப்படி தேவையில்லாமல் அப்படிலாம் வாய் விட்டுட்டுன்னு வச்சுக்கோயேன், இதா அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அடி அடிக்கிறாரு. அவன் அடிக்கிற அடியில் அந்த காரை குழுங்குற மாதிரி தெரியுது. இப்போ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போகிறான். அதான் இப்போ அந்த பொண்ணு இறந்து போனால அந்த காட்டு பகுதிக்கு போய் பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோ வழக்கமாக எல்லா கேஸுக்கும் எப்படி இமேஜினேஷன்லேயே நினச்சி பார்ப்பானோ அதே மாதிரி இப்பயும் நினச்சி பார்க்குறான். ஸோ இவனுடைய மெமரிஸில் அந்த கொலைகாரன் இந்த பொண்ணை ரைட் ஹேண்டில் தூக்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் அந்த பொண்ணை இந்த இடத்துல போட்டுட்டு அந்த கொலைகாரன் இங்கிருந்து போகும்போது தெரியாமல் அங்கே சேத்துல வலிக்கி விட்டுருக்கான் அவனுக்கு. அப்போ அவனுடைய லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி டக்குன்னு அங்கே இருக்க ஒரு கிளையை பிடிச்சிருந்திருக்கான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவன் வந்து கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் அந்த பொண்ணை ரைட் ஹேண்டில் தூக்கிட்டு வந்துட்டு எதுக்காக அவன் ஒரு ரைட் ஹேண்டர் மாதிரி காட்டிக்கிட்டான்? கேஸில் எங்களை கொலை பண்ணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் அவன் பண்ணியிருப்பானா? ஏன்னா அவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நடுவுலையும் அவனுடைய பாதம் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டராக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. பட் ஆனால் அவன் எதுக்காக ரைட் ஹேண்டர் மாதிரி நம்ம கிட்ட காட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பற்றியே குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அடுத்த சீனில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த சிம் இருக்கான்ல அவன் வந்து அவனுடைய டீம் ஆட்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ அவனும் வந்து இப்போ இந்த கேஸை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான் போல. அப்போ இவனுக்கு ஒரு டவுட் இருக்கு, இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இதே மாதிரி தான் நான் ஒரு கேஸை டீல் பண்ணேன், அதுலேயும் இறந்து போன பொண்ணு இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு மூச்சடிச்சு செத்து போன மாதிரி இருந்தா, ஆனால் அப்பா அவளை கொலை பண்ணது ஏதோ ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த சைக்கோவை பிடிக்கல, ஆனால் இப்போ இந்த பொண்ணு இறந்து போயிருக்க விதமும் வச்சு பார்க்கும்போது அந்த சைக்கோ தான் மறுபடியும் பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் லேடி இருக்கால அவகிட்ட இந்த கேஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கான். ஸோ அவங்களும் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக ஒரு ஊசியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஊசியை அவளுடைய கழுத்து பகுதியில் குத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் கத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு துணியை வச்சு அவளுடைய வாயையும் இறுக்கமாக அவங்க பொத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஊசியை குத்தி அவளை சாகடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே காரில் போய் உட்காரும்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா இவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை இறந்து போன மாதிரி பார்த்துருப்பான்ல. ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ ஃபுல்லாக நினச்சி பார்க்குறான். ஸோ ஃபஸ்ட்டு அவனும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஒரே பஸ்ஸை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் முடியாமல் போயிருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் போகணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போகணும், பேசாமல் நம்ம 2 பேரும் ஒரு கேப் புக் பண்ணி நம்ம பாதியாக ஷேர் பண்ணி போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பிளான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி இவங்க 2 பேரும் அதில் ஷேர் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட லவரும் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பா. இங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப தூரம் இருக்குது, அது வரைக்கும் எப்படி சைலண்டாக போகிறது, ஏதாவது பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து மெடிக்கல் படிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவும் வந்துட்டு நான் இப்படி போலீஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான்.
ஸோ இப்படி 2 பேரும் ஒருத்தங்கள பற்றி ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே காரில் போயிருப்பாங்க. அப்புறம் அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் போனதுக்கப்புறம் அவள் தூங்கியிருப்பா. உடனே எந்திரிச்சு காசையும் கொடுத்துட்டு சரி ஓகே நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கூட வாங்காமல் அப்படியே போயிருப்பாங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு கரெக்டாக 2 பேரும் ஒரு இடத்துல மழை பெய்யும் போது ஒதுங்கி நிற்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. விதி தான் நம்ம 2 பேரும் மறுபடியும் சேர்த்து வச்சுச்சு போல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே கொஞ்சம் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்திருப்பாங்க. 2 பேரும் இந்த லைப்ரரிக்கெலாம் போயிட்டு ஒன்றா படிப்பாங்க. அவளுடைய மெடிக்கல் ஃபீல்டை படிப்பா, நம்ம ஹீரோனுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி படிப்பான். அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயே ஒரு சின்ன ரிங் மாதிரி பண்ணிட்டு என் கூடவே வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு அவ்வளோ ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணாமல் 2 பேரும் ஒன்றா தான் லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும் நம்ம ஹீரோட லைஃபு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஆளுக்கு ஒரு செயினையும் கிஃப்ட் பண்ணுவான். அதில் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. அதான் இந்த காது கேட்காதவங்க கிட்டலாம் சைன் லாங்குவேஜில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி சைன் லாங்குவேஜில் ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அதாவது அவளும் அப்போ வந்து இந்த காது கேட்காதவங்களுக்கு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி படிச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ தான் கேட்பா. நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவள் கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு ஒன்றா ட்ரிங்க்ஸ்லாம் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கு அந்த சைக்கோவும் வந்திருப்பான். அதான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம பல ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துருப்போம்ல. நம்ம ஹீரோனுடைய லவரை பார்க்கறதுக்காக அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு போயிருக்கும்போது அங்கே இந்த சைக்கோ தான் ஒரு மாதிரி வச்சக்கன் வாங்காமல் அவளையே பார்த்துட்டே இருந்திருப்பான்ல. ஸோ அந்த சைக்கோ தான் இவன். எதுக்காக இவன் இப்படி எப்போ பாரு என்னோட ஆளை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அப்பயே அந்த டவுட்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி நான் ட்ரைனிங்காக இப்போ வெளியூருக்கு போகிறேன், போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிருப்பான். ஆனால் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவனுடைய லவர் வந்து இறந்து போய் கிடப்பா. ஸோ இதை பார்த்தோன்னே அவனுக்கு மனசே கேட்கல. அதுவும் இல்லாமல் நம்ம சிம்மு அந்த டைமில் அவன் ஃப்ரெண்டாக தானே இருந்திருப்பான். அவனும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஸோ நம்ம ஹீரோவால் இதை தாங்கிக்கவே முடியல. நம்ம ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் உண்மையான ஒரு போலீஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த கேஸில் எவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கையில் வந்து இவன் கிஃப்ட் பண்ணான்ல அந்த செயினை தான் வச்சுருந்துருக்கா. இந்த செயினை அவள் இதுக்காக கையில் வச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையும் ஒரு மாதிரி ஒரு எவிடன்ஸாக தான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இந்த சைன் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதாவது இந்த சைன் லாங்குவேஜ் சிம்பிள் இருக்கக்கூடிய ஒரு செயின் தானே கொடுத்துருப்பான். ஸோ இந்த செயினில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்களா இருப்பாங்களா, எதுக்காக இதை அப்படி கையில் வச்சுட்டு இருந்தா, ஒருவேளை அதை மீன் பண்ணி தான் வச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லி அவன் புரியாமல் யோசிக்கிறான். அப்புறம் சில எவிடன்ஸையும் அவன் கேதர் பண்ணி பார்க்குறான். அதில் அவனுடைய லவரை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சன். ஆனால் அவன் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் பர்சன் மாதிரி ஒரு ஏமாத்தணும் அப்படின்றதுக்காகவே அங்கே எவிடன்ஸை விட்டுட்டு போன மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவன் எதுக்காக இப்படி பண்ணணும், ஒருவேளை இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ இருக்கான்ல அந்த ஃப்ரெண்டு, அவன் தான் வந்து ஞாபகத்துக்கு வரான். பட் இருந்தாலும் இதை நிரூபிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட அந்த டைமில் எந்தவித எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ பல நாட்களாக அவன் அந்த கேஸ்லேயே மூழ்கி போயிருப்பான், இந்த குற்றவாளி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. பட் என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி நம்ம ஹீரோவுக்கு அந்த குற்றவாளி கிடைச்சிருக்கவே மாட்டான். அதுக்கப்புறமேட்டு தான் அவனுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கேஸை நம்ம முழுமையாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொரியாவுக்கே வந்திருப்பான். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட லவர் இறந்து போன அந்த கேஸில் அவனுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்பிரிட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த சைக்கோ தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஜங்கும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது இறந்து போயிருப்பாள் ஒரு பொண்ணு அந்த காட்டுக்குள்ள. அவள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவள் லூனா பார் அப்படின்ற ஒரு பாரில் தங்கியிருக்க விஷயம் தெரிய வந்திருக்கும்ல. ஸோ உடனே இப்போ அந்த பாருக்கு தான் போய் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்க மாதிரி தான் இவனும் வந்து நல்ல விதமாக தான் பேசுகிறான். அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லவதான், ரொம்ப கைண்டாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஒருத்தன் ஒரு மாதிரி வியர்டாக இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எதுக்காக இவங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது அவனுக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. ஸோ இதை பற்றி அவன் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை கேட்டு வெளியே போவாங்க. உடனே அந்த பாருடைய ஓனர் மறுபடியும் வெளியே வரான். என்ன சார் ஏதாவது நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே உப்பு எடுத்து மேலே தெளிச்சு விட்டுட்டு இருக்கான். யோ உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்கு அப்படின்னு போது இல்லை சார் எங்கள் பாருக்கு வந்து யாருமே சரக்கு எதுவுமே வாங்காமல் வெளியே போனாங்கன்னா அவங்க எங்கள் பாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழ்றீங்க அப்படின்னு அர்த்தம். இதனால எங்கள் பாருக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அதனால தான் சார் உப்பு எடுத்து போட்டேன், உங்கள் தருத்தனையும் உங்கள் கூடயே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு செம்ம காண்டாகுது. அப்போ மறுபடியும் அந்த ஓனர் சொல்கிறான், நீங்கள் சும்மா போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், தயவு செஞ்சு ஃப்ரீ சரக்காவது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாக்க தொங்க போட்டு போக பார்க்குறான். நம்ம ஜங்கு ஹீரோயின் பிடிச்சி டேய் ஒழுங்காக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒருத்தன் இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அந்த வேலை பார்க்குறவன் வெளியே வரான். வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த பொண்ணை அடிக்கடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் அவனுடைய பேர் சாய் அப்படின்னு சொல்லி அவன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிடுறான். ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஆளுங்க அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டு இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை இவன் ஃபாலோ பண்ணியிருக்கான், அவனுடைய பேர் வந்து சாய், இவன் வந்து ஒரு ஃபார்மசியில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றின விஷயம் எல்லாமே நம்ம ஜங்கு சொல்லும்போது நம்ம 3 வந்துட்டு மேபி இவன் கூட அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த பொண்ணை ஏதோ ஒரு விச ஊசி தானே கழுத்தில் போட்டு சாகடிச்சதா சொன்னாங்க, இவன் வேற ஃபார்மசியில் வேலை பார்க்குறான். ஸோ அந்த விச ஊசியை பற்றின விஷயமெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ
ஹீரோ இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நம்ம இன்னும் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்கு உடனே ஆமாம் சார் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே காண்டாயிருது. நம்ம மூணுலாம் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறம், நீ ஏன்டா எப்போ பாரு இவருக்கு சொம்பு தூக்கிட்டே இருக்கிற, எப்போ தாண்டா நீ திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஃப்ரெண்டு சிம்மை வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அப்போ அந்த சிம் என்ன சொல்கிறான்னா, டேய் எனக்கு என்னமோ இந்த கேஸும் உன்னுடைய லவர் இறந்து போன அந்த கேஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுதுடா, அந்த சைக்கோ தான் ஒரு வேளை இவளையும் கொலை பண்ணியிருப்பானா, ஏன்னா இந்த பொண்ணு இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த சைக்கோ யாரோ ஒருத்தங்களை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். நான் காருக்குள்ளே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் ஃபோன் பேசிட்டு திரும்பும்போது அந்த பொண்ணையும் காணோம் அவனையும் காணோம். அந்த டைமில் நான் அந்த பொண்ணுடைய ஃபேஸை சரியாக நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால தான் இப்போ காட்டுக்குள்ளே இறந்து போன அந்த பொண்ணு அவளான்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எனக்கு என்னமோ அந்த சைக்கோ மேலே தானே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமாடா எனக்கும் அவன் மேலே தான் சந்தேகம் இருக்குது, இருந்தாலும் நமக்கு ஆதாரம் வேணும்டா, சும்மா நமக்கு தோணுது அப்படின்றதுக்காக எவிடன்ஸே இல்லாமல் நம்மளால் அவனை குற்றவாளின்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அந்த சைக்கோ மேலே சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.